ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த தாலியை மட்டும் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த வீட்டுக்கே நீங்க மகாராணி ஆயிரலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு துணி துவச்சு போடுவேன், காலமிக்கு விடுவேன், சோறாக்கி போடுவேன். எஸ், நம்ம தமிழ் சினிமால இது வரைக்கும் வந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லவ் ப்ரொபோசல் சீன்ஸ் தான் பார்க்க போறோம். முதல்ல உங்களை பார்த்ததுல இருந்து நான் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு டேரக்டர்ஸ் ஒவ்வொரு ஆக்டர்ஸுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது. அது போக ப்ரொபோசல்ஸ் பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்கலாம், சென்டிமெண்ட்டாக இருக்கலாம், எமோஷனலாக இருக்கலாம், டச்சிங்காக இருக்கலாம், ஃபீல் குட்டாக இருக்கலாம், மெச்சூர்டாக இருக்கலாம். இந்த மாதிரி பல விதங்களில் ப்ரொபோசல்ஸ் பண்ணி நிறைய சீன்ஸ் இருக்குது நம்ம தமிழ் சினிமாவில். சரஞ்சி, இந்த படத்தை சீக்கிரமாக முடிச்சிருங்க. ஏன் சொல்கிறேன்னா, நான் எங்கே இந்த பொண்ணை லவ் பண்ணிடுவோம்னு எனக்கு பயமாக இருக்குது. நம்ம பசங்க இந்த பொண்ணை தான் லவ் பண்ண போகிறோம் அப்படின்றத ஒரு செகண்டில் முடிவு பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட போய் காதலை சொல்லத்துக்கு ஒரு வருஷம் கூட எடுத்துக்குவாங்க. ஏன் நம்ம இதயம் முரளி சார் மாதிரி காதலை சொல்லாமல் கூட செத்து போயிடுவாங்க. சரி வாங்க வீடியோவை ப்ரப்போஸ் பண்ண போலாம். உங்க ஆராய்ச்சியோட முடிவு நான் தேவதை. ஃபர்ஸ்ட் ஒன் மதராசப்பட்டினம். ஆக்சுவலாக இந்த ப்ரொபோசல் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்களே வந்து பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் டைரக்டர் ஏஎல் விஜய் ஒரு பிரிட்டிஷ்கார பொண்ணை இந்த மாதிரி ப்ரொபோஸ் பண்ண வச்சிருப்பாரு. சென்னையில் சலவை தொழில் செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்க ஒரு இளைஞன். அந்த டைமில் சென்னையை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த பிரிட்டிஷ் கவர்னரோட ஒரு பொண்ணு. இவங்க ரெண்டு பேத்துக்குமே பழக்கம் ஏற்படுது. அந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியாது அப்படின்றதுக்காக இவர் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு வந்து அந்த பொண்ணு முன்னாடி பேச போவார். அப்போ அவங்க சொல்லி கொடுத்தது எல்லாமே இவருக்கு மறந்து போயிடும், தப்பா பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்போ அந்த ஹீரோயின் தமிழில் மறந்துட்டியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னு தமிழ் கற்றுக்க போனார். அதே வேலையை தான் ஹீரோயினும் பண்ணியிருக்காங்க. ஹீரோவுக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்ற காரணத்துக்காக தமிழ் அவங்க கற்றுட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டு பேருமே காதலை சொல்லிக்காம சில விஷயங்களால புரிய வச்சு ரெண்டு பேத்துக்குமே பிடிச்சி போய் பழகிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்க ஒரு டைமில் ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட கேட்பாரு, நீங்களாம் பெரியவங்க, எங்ககிட்ட இருந்து உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ எமி வந்து ஆரியா அவங்க அம்மாவோட இறந்து போன தாலி செவத்தில் மாட்டியிருக்கும். அந்த தாலியை பார்த்துட்டு இந்த தாலி இருக்கு, இதை கொடு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன், நீ என் கழுத்தில் தாலி கட்டு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு வரியில் உங்களோட லவ்வை ஓப்பனாக ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள்லாம் பெரியவங்க, நாங்கள் கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது? இந்த தாலி இருக்கே. செகண்ட் ஒன் சின்ன கவுண்டர். டைரக்டர் ஆர்வி உதயகுமார் அவர்கள் கேப்டனுக்கும் நம்ம தமிழ் சினிமாவுக்கும் கொடுத்த ஒரு பெஸ்ட் ஃபிலிம்னா அது சின்ன கவுண்டர் படம். இந்த ப்ரொபோசல்ல டைலாகே கிடையாது, ஆனால் கல்யாணமே பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக சோனியா அவங்களோட தங்கச்சி படிப்புக்காக விலன்கள் கிட்ட 5000 ரூபாய் கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த கடனை அடைக்க முடியாத காரணத்துக்காக ஊர்க்காரங்களை கூப்பிட்டு மொய் விருந்து வைக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி மொய் விருந்து வைப்பாங்க. அப்போ சாப்பிட வரவங்க வந்து சாப்பிட்டுட்டு அவங்களால முடிஞ்ச பணத்தை இலக்கு கீழே வச்சுட்டு போகிறது வழக்கம். அந்த மாதிரி எல்லா ஊர்க்காரங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சு போனோன்னே இவங்க ஒவ்வொரு இலையில உள்ள பணத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது சின்ன கவுண்டர் சாப்பிட்ட இலையை எடுக்கும்போது அந்த இலக்கு கீழே தாலி வச்சிருப்பாரு. ஸோ நான் உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தாலியை வச்சிருக்க மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாரு ஆர்வி உதயகுமார். தாலி இப்படி காமிச்ச உடனே அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிற சீன் வரும். அந்த டைம்ல சாங் வரை பிளே பண்ணியிருப்பாங்க ஃபீமேல் வாய்ஸ்ல, அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவரே அப்படின்னு சொல்லிட்டு. பீக் சினிமா உள்ள அரிச்சிரும் இந்த சீனை பார்க்கும்போது. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. தேர்ட் ஒன் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்த ஜானி மூவி. அதாவது சூப்பர் ஸ்டாருக்கு வந்து மாஸ் ஆக்ஷன் இதை தவிர்த்து ஒரு நல்ல பெர்ஃபார்மர் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல காட்சினே சொல்லலாம். இந்த ப்ரொபோசல் வந்து ஸ்ரீதேவி ரஜினி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஸ்ரீதேவி ஒரு பாடகியா இருப்பாங்க, ரஜினி வந்து அவங்களோட ரசிகனா இருப்பாங்க. ரெண்டு பேத்துக்கும் பழக்கம் ஏற்பட்டு பழகிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல தான் ஸ்ரீதேவிக்கு ரஜினி ரொம்ப பிடிக்கிறதுக்கு எடுத்தோடனே நான் அவங்கள விரும்புறேன், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அந்த மாதிரிலாம் எதுவுமே கேட்காம என்ன மனைவியா ஏத்துக்க நீங்க தயாரா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அந்த படத்துல வர்ற அந்த சூப்பர் ஸ்டார் கேரக்டர் ஜானி வந்து திருடனா இருப்பாரு. அவர் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். அதனால இவர் சில ரீசன் சொல்லி எஸ்கேப் ஆக பாப்பாரு. என்ன மனைவியை ஏத்துக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? அந்த டைம்ல அவங்க அழுதுருவாங்க. அப்புறம் நடக்கிற கான்வர்சேஷன்லாம் இன்னும் சூப்பரா இருக்கும். இது வரைக்கும் யார்கிட்டயும் கேட்காத ஒண்ணு உங்ககிட்ட கேட்டதுக்கு எனக்கு இந்த கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் லீவ் இட். இந்த ப்ரொபோசல் சீன்ல வந்து எந்த ஒரு அலங்கார வார்த்தைகளும் இருக்காது, மிகைப்படுத்தி பேசுற மாதிரி எந்த வார்த்தைகளும் இருக்காது. ரொம்பவுமே இயல்பா ரியலிஸ்டிக்கா நார்மலா ரெண்டு பேர்த்து கூட கான்வர்சேஷன் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்பவுமே இயல்பா இருக்கும். அதனால தான் இந்த ப்ரொபோசல் வந்து யூனிக் அண்ட் பியூட்டின்னு சொல்றேன். ஏன் அப்படி எல்லாம் பேசிட்டீங்க? நான் அப்படித்தான் பேசுவேன். ஏன் ஃபோர்த் ஒன் கடலோர கவிதைகள். டைரக்டர் பாரதிராஜா அவர்களால் எடுக்கப்பட்ட படம். சத்யராஜ் அவங்கள ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போச்சுன்னா அதுக்கு ரீசன் இந்த படம் தான். ரேகா இந்த படத்துல கணக்கு டீச்சரா நடிச்சிருப்பாங்க. சத்யராஜ் அண்ட் ரேகா டீச்சர் ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இந்த ப்ரொபோசல் சீன் பாத்தீங்கன்னா செவத்துல ஏசுநாதர் ஆடு மேய்க்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். அதை சத்யராஜ் பார்த்துட்டு எங்க டீச்சர் என்னைய மாதிரியே ஏசுநாதரும் படிக்கலையோ, ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு, ஒரு குட்டியை தூக்கி வேற மடியில வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, அது திசை மாதிரி போன குட்டி, அதான் ஒரு அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்காரு அப்படிம்பாங்க. ஏன் டீச்சர் ஏசுநாதருக்கு நம்மள மாதிரியே படிப்பு
சரியா வராதுங்களா? ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு, மடியில வேற ஒரு குட்டி ஆடு இருக்குது. அது திசை மாறி போன ஆடு, அதனால அவர் அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்காரு. ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேரும் பேசுகிற இந்த சின்ன சீனோட கான்வர்சேஷன் தான் லவ் ப்ரொபோசல் சீனுக்கான ஒரு ஐடியாவாக இருக்க போது, ஒரு கான்செப்டாக இருக்க போது. அதுக்காக தான் இந்த சீன்ஸை முன்னாடியே ஒரு ப்ரிப்பரேஷனுக்காக வச்சிருக்காங்க. இந்த படத்துல ரேகா டீச்சர் தான் தாசு கிட்ட ப்ரொபோஸ் பண்ணுவாங்க, அதாவது ஃபீமேல் டு மேல். இப்போ ரேகா டீச்சர் அந்த ஆட்டுக்குட்டி கான்செப்டை தூக்கி அப்படியே இவங்ககிட்ட கேட்பாங்க, இதே மாதிரி உனக்கிட்ட ஒரு திசை மாதிரி போன குட்டி கிடைக்குதுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்பாங்க. நான் மசாலாலாம் போட்டு பிரியாணி அடிச்சு சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவார் தாஸ். அப்போ டீச்சர் இன்னொன்று சொல்லுவாங்க, அந்த ஆட்டுக்குட்டி நானா இருந்தா அப்படிம்பாங்க. சத்யராஜ் வந்து இப்படி ஷாக் ஆயிடுவாரு. பேக்ரவுண்ட்ல இளையராஜா சாரோட ஒரு பயங்கரமான ஒரு மியூசிக் ஓடும். ஏன் தாஸ், இதே மாதிரி ஆடு திசை மாறி போய் உன் கையில வந்தா நீ என்ன செய்வ? பட்டகரம்பெல்லாம் போட்டு வெளாசிட மாட்டேன். அதுவே நானா இருந்தா? ஸோ நல்லா படித்த ஒரு டீச்சர் ஒன்றுமே தெரியாத வெகுளியாக இருக்க ஒரு மனுஷங்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி அந்த விஷயத்து மூலமாகவே தன்னோட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ரொம்ப யூனிக்காக நல்ல டீசெண்டான வேலை, மெச்சூராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் காதலுக்கு மரியாதை. தளபதி விஜய் அவர்களோட கெரியர்லேயே பெஸ்ட்டான ஒரு லவ் மூவினா பூவே உனக்காக அண்ட் காதலுக்கு மரியாதை படம் தான். இந்த ப்ரொபோசல் சீனில் ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் பிடிச்சிருக்கும், ரெண்டு பேருமே லவ் பண்ணுவாங்க. ஆனால் ஷாலினி வந்து அவங்க வீட்டுக்கு பயப்படுறதுனால விஜய் கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க அவங்களோட லவ்வை. ஸோ அவங்க கிட்ட இருந்து லவ் பண்ணுறியா இல்லையா அப்படின்ற ஒரு திருப்தியான ஆன்சரை தெரிஞ்சுக்கிறதுக்காக விஜய் தான் ஃபர்ஸ்ட் என்ன உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஷாலினி வந்து இதுக்கு நான் என்ன சொல்றதுனே எனக்கு தெரியல அப்படின்னு எஸ்கேப் ஆவாங்க. அதுக்கப்புறம் சில வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து ஆன்சரை இன்டைரக்டா வாங்குவார். அப்போ நீ என்ன விரும்புறல்ல? நான் அப்படி சொல்லலையே. சரி, நீ விரும்பல, என்ன இது, நான் போறேன். அதை பார்க்கும்போது நம்ம சிரிச்சுக்கிட்டே ஒரு ஃபீல் குட்டாக அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்போம். கடைசியாக ஷாலினி நாளைக்கு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறம் தான் விஜய் சொல்லுவார், உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் நாளைக்கு நான் காத்திருப்பேன். இந்த ப்ரொபோசல் சீன் வந்து நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக நார்மல் தான் கூட. ஆனால் இந்த சீன்ஸை அவ்வளோ எலிவேட் பண்ணி காமிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா சாரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். இந்த சீன் போக்கிட்டு இருக்கும்போதே பேக்ரவுண்டில் இளையராஜா சார் போந்து விளையாடிட்டு இருப்பார் பயங்கரமாக. என்னப்பா இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்க? அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. நிறையா வீடியோஸ் அள்ளி போட்டு சொன்னோம்னா பார்க்கறதுக்கு போர் அடிச்சு போயிடும்ல, அதனால தான் 5 வீடியோட நிப்பாட்டிக்கிட்டேன். இப்போ இந்த வீடியோவில் நான் சொன்ன சீன்ஸ் அண்ட் இந்த வீடியோவில் சொல்லாத நிறைய ப்ரொபோசல் சீன்ஸ் இருக்குது. இதிலெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச சீன்ஸ் என்னென்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. அண்ட் உங்களுக்கு விருப்பப்பட்டா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இதோட பார்ட் 2 வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டா பார்ட் 2 போடுங்க ப்ரோ அப்படின்றத மட்டும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. நான் இதோட பார்ட் 2 வீடியோ போடுறதுக்கு எப்போவுமே ரெடியாக இருக்கேன். ஸோ போயிட்டு வரேன் நண்பர்களே, பாய் பாய். உடைத்தாய் நொறுங்கவே